அம்மா, இந்த பூண்டை வச்சு ஒரு சாதம் செய்வலா, செஞ்சு கொடுமா. அப்படியா? அக்காக்கெல்லாம் உனக்கெல்லாம் பிடிக்குமா அந்த சாதமா? ஆமாம்மா. சரி, வா செய்யலாம். வந்து ஓமம் சாதம் செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து மோர் மிளகா 2 இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஓமம் போட்டுக்கிறேங்க. நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பூண்டு போட்டுக்கிறோமோ நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். மோர் மிளகா, ஓமம், பூண்டு இருந்தால் போதும். பூண்டு நான் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கினா போதும். பூண்டு இந்த அளவுக்கு வதக்கியாச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, சூடான சாதமாக இருந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணலாங்க. இதே நீங்கள் காலையில் சாதம் வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஆறிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கிட்டே நம்ம கலந்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து சூடான சாதம் தான் இருக்குது. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா சூடான சாதத்தை நல்லா இதில் கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நம்மளுக்கு சாதம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு வர மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பூண்டு, ஓமம், மோர் மிளகாலாம் சேர்த்து போட்டுக்கலாங்க. இதை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம், நெய் போட்டு சாப்பிடுவீங்கன்னா நெய் கூட போட்டு சாப்பிட்லாம். வீடியோ பார்த்துக்கிட்டே எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பூண்டு ஓமம் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பூண்டு ஓமம்லாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றவங்கலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.